ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூடான சுவையான டேஸ்ட்டான நாட்டு சர்க்கரை கலந்து தாங்க தோசை சுட போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். தோசை மாவு நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் நாட்டு சர்க்கரை கலந்து சுட போகிறேன். நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கலந்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கிட்டு 3 ஏலக்காய் உண்டிக்கு போட்டுக்கிறேன். எங்கள் குழந்தைங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு இந்த தோசை ரொம்ப பிடிக்குங்க. நைட்டு டின்னராக இன்றைக்கி இது தான் நான் சுட்டு கொடுக்க போகிறேன். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இடையில இதுமாரி பசங்க சாப்பிடாத அன்றைக்கி நீங்கள் இந்தமாரி சர்க்கரை போட்டு ஒரு நாள் சுட்டு கொடுங்க. 2 தோசை சாப்பிட்ற குழந்தைங்க 3 தோசை சாப்பிடுவாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. டக்குன்னு சாப்பிட்றாங்க. தட்டு பிளேட்டு காலி ஆகிடும். அவ்வளோதான். பேனில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப மெலிசாக ரோஸ்ட் மாதிரிலாம் தித்த வேண்டாம். அப்படியே கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி நம்ம மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே திருப்பி போட்டு எடுத்தால் தோசை ரெடி. எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லவே வேண்டாம். டக்குன்னு சாப்பிட்ருவாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் எங்கள் குழந்தைங்களுக்கு இதுதாங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம சைட் டிஷ் இல்லாமல் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்குது. நல்லா சவந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. தோசை டேஸ்ட்டாக வந்திருக்கு. பிடிச்சிருக்குன்னா இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு குயிக்காக 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, பாய்.